Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிப்போம். தேவன் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்களுக்காக இந்த காலை வேளையில் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒளிந்து மறைந்திருக்கிற தெய்வம் அல்ல, அவர் வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தங்களை அவர்கள் ஒளித்து கொண்டார்களாம். ஆனால் தேவனோ அவர்களுக்கு எப்பொழுதும் போல கூப்பிட்டு வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு எல்லா சமயத்திலும் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 6-7 வாசிக்கும் பொழுது ஆசாவினுடைய ஆட்சி காலத்தில் சேரா என்ற ஒரு பெரும் 10 லட்சம் சேனையோடு கூட யுத்தம் பண்ண அந்த போராட்டங்கள் கடந்து வந்தது. ஆனால் ஆசாவினிடத்தில் குறைந்த பலம், போர் படை சேனைகள் காணப்பட்டாலும் ஆசா தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை தேடின பொழுது கர்த்தர் ஜெயம் கொடுத்து தேசத்தில் இளைப்பாறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், உங்க திராணிக்கு மேல போராட்டம், முடியவே முடியாது, தாண்ட முடியாது, சமாளிக்க முடியாது, கடன் அடைக்கவே முடியாது, இந்த காரியத்தில் எல்லாம் ஒரு ஜெயமே வராது என்றெல்லாம் உங்க பலத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு எதிராக சத்துரு விரோதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை தேடுங்கள். நெருக்கத்திலே தேவனை தேடின பொழுதுதான் தேவன் வெளிப்பட்டு ஜெயம் கொடுத்தார். பெரிய மாணவர்களே, 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் கொண்டு வைத்தார். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் நெருக்கமா இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கலாம். இன்றைக்கு பிசாசு பல விதங்களிலே பல காரியங்களிலே நெருக்கத்தை கொண்டு வந்து விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறான், நம்பிக்கை விட்டு விலகி போக பண்ணுகிறான், கர்த்தரை தேட விடாதபடி பிரச்சனைகளே பார்க்க வைக்கிறான். ஆனால் தாவீதின் வாழ்க்கை பாருங்கள், நெருக்கமான சூழ்நிலைகளில் தான் தேவனை நோக்கி தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தார். அந்த சூழ்நிலை ஒரு நெருக்கமான சூழ்நிலை, யாராலும் விடுவிக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் யாரும் உள்ளே வரவும் முடியாது, உதவி செய்ய முடியாது. அவர்களுக்கு அடுத்த நாள் நியாய தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். 2 பேருக்கும் வேதனை, அடி, துக்கம், பயங்கர வேதனை. இதன் நடுவிலே தேவனை தேடுகிறார்கள். கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர்களை மாத்திரமல்ல, சார்ந்த அத்தனை ஜனங்களை விடுவித்தார். சுற்றியிருந்த அத்தனை ஜனங்களுக்கு விடுதலை வந்தது. தேவன் இன்றைக்கும் உங்களை எப்பேற்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை மாத்திரமல்ல, குடும்பத்தின் சூழ்நிலை விடுவிப்பார், வேலை சூழ்நிலை விடுவிப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை விடுவிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் மனம் முடிந்து போகிறீர்கள்? கர்த்தர் முன்பாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற யாரையும் தேட வேண்டாம். தேவனை தேடுங்கள், கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு வெளிப்பட்டு அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், சுகம் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் தாமே எங்களுக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும்
நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறப்பா. எவ்வளவு யுத்தம், எவ்வளவு சத்துருக்கள், எவ்வளவாய் நெருக்கங்கள், எவ்வளவாய் வேதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு ஆண்டவரே சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும், வியாதி படுக்க இருந்தாலும், உம்மை தேடுகிற ஒரு உள்ளத்தை இப்பொழுது தருவீராக. இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்தில் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை பெருகுவதாக என்று ஜெபிக்கிறப்பா. இந்த நிமிஷத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை காண செய்யும். நீர் வெளிப்படுவீராக, இப்பொழுது வெளிப்படுவீராக. இப்பொழுது இவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. வேலை ஸ்தலத்தில் ஒரு விடுதலை, எல்லா போராட்டங்களிலிருந்தும், நெருக்கத்திலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிற வழி திறப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவரை தேடுங்க.